நீங்கள் நான் எப்படி இருக்கணும்னா அடங்கி இருக்கிறவளா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்துக்கு அடங்கி இருக்க வேண்டும், தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க அடங்கி இருக்கணும். எப்போ அடங்கி இருக்கிறீங்களோ அப்போதான் கர்த்தர் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிப்பார், உங்களுக்காக பேச ஆரம்பிப்பார். பாருங்க, எகிப்தில் வர ஜனங்க எல்லாரும் புறப்பட்டு வர்றாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கிறதுக்கு வர்றாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கத்துறாங்க, மோசே கிட்ட புலம்புறாங்க, நாங்க எகிப்திலே இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்ப எல்லாம் வராங்களே, நாங்க என்ன செய்யட்டும்? அவர் சொல்றாரு, ஒரே வார்த்தை சொல்றாரு, நீங்க என்ன இருங்க, இப்போ சும்மா இருங்க, ரொம்ப கத்தாதீங்க, சும்மா இருங்க, கத்தாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யாத்திராகம் 14:14 அதான் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, அடங்கி இருங்க, அமைதியா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருந்தா போதும். நீங்க போய் ரொம்ப அடங்கி நான் போய் பண்றேன், நான் எதை பண்றேன், இதை பண்ணிடுவேன், ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்க அறை வீட்டுக்குள்ள முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண போதும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.